கல்யாண சீர் வரிசை நம்ம புது வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துடுச்சு. எத்தனை வருஷம் கழிச்சு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுத்துட்டு வந்துருக்கோம்னு பாருங்க. கட்டில், பீரோ, பெட்டு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீரோ வெளியே எடுத்துட்டாங்க. கட்டில், பீரோ, பெட்டு எல்லாம் அம்மா வீட்டு சீர் வரிசை எல்லாம் இப்பதான் எங்க வீட்டுக்கு போகுது. நீ வேலைக்கு போறது, சாப்பாடு கட்டி கொடுக்க, கேரியர் கப் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் மெமரிஸ். இதை சேர்த்து வச்சு ஜஷிதா கல்யாணத்தப்ப வந்து கிஃப்டா கொடுக்கறதுக்காக 2 கட்டலுமே புது கட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல பெயிண்ட் அடிச்சு மாத்திட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஜஷிதாக்காக வாங்கின கட்டில நம்ம வீட்டுக்கு புது வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு கழட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமா, நம்ம இந்த கட்டல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். முன்னாடியே போட்ட பிளான் தான். இப்ப அது வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். வீடு கட்டிட்ட பிறகு நான் கட்டில எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருந்தேன். அம்மாவுமே எடுத்துட்டு போக சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நாங்க என்ன பிளான் பண்ணோம், அங்க சின்ன கட்டில் இருக்குல்ல, அதை எடுத்து வந்து இங்க கொடுத்துட்டு இந்த பெரிய கட்டில எடுத்துட்டு போலான்னு பிளான் பண்ணோம். அம்மா என்ன சொல்றாங்க, 2 கட்டில கீழே ஒரு சின்ன கட்டில மேல பெரிய கட்டில போட்டுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அதனால இந்த கட்டில கழட்டும். இங்கதான் கட்டல், பெரிய கட்டில் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெட், இங்க பாருங்க பெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆமா, சோ ரெண்டுத்தையுமே வண்டி வச்சு ஏத்திட்டு போறோம். இங்க இருக்கு, நம்ம வண்டி வச்சு ஏத்திட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு இந்த நெட்ல வந்து பாத்தீங்கன்னா கழட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா துடைக்கணும். கழட்டி தொடச்சிக்கலாம். ரொம்ப நாள் யூஸ் பண்ணவே இல்லை. இங்க பாருங்க டஸ்ட் படிஞ்சிருக்கு. பாப்பா பிறக்கும் போது யூஸ் பண்ணது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த கட்டில் சும்மா தான் இருக்கு. அடுத்து பையன் பிறந்தா யூஸ் ஆகும்னு எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்போ வருதோ அப்போ பாத்துக்கலாம் சொல்லிட்டு இப்ப நம்ம புது வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். பெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சாச்சு. உங்க வெள்ளம் வரும்போது லைட்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க தண்ணி உள்ள போயிருக்கு போல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கொஞ்சம் ஓதம் ஏறி பெட் எல்லாம் கொஞ்சம் லைட்டா சாக்குல நனைஞ்ச மாதிரி இருக்கு. சோ பெட் வந்து எடுத்துன்னு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே டாடா ஏசி அப்பா வர வச்சுட்டாரு. டாடா ஏசி வர வச்சுட்டு கட்டில்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏத்திட்டு இருக்கோம். கட்டில் ஏத்தியாச்சு. என்னம்மா ஊருக்கு கிளம்பிட்டியா? தொண்டை கூட யாரு தலை போட்டது? வெரி குட். அவ்வளவுதான். அப்பா வந்து வண்டி கூட வந்துருவாரு. நம்ம வந்து பைக்ல போய்க்கலாம். ஓகே. இன்னும் பெட் இருக்குல்ல, பெட் தூக்கினட்டா. தாத்தா என்ன தாத்தாக்கு பாய் சொல்றாரு? என்னமா ஆடுது கயிறு போட்டு கட்டுறதுக்காக. பாருமா பாய் பாய். ஆயா பாய். ஆயா பாய். போயிட்டு வரேன். போய் அங்க போன் பண்ணுங்க. சரி பாய். ஆயாக்கு முத்தம்டா. பாய். பத்திரமா போய் போன் பண்ண. சரி சரி போறமா. ஜெசிதா ஆயா வீட்டுல இருந்து நெல்லிக்காவா? அம்மா நேரம் வண்டியில தூங்கினே வந்தா அதை கையில டைட்டா பிடிச்சி எடுத்துன்னு வந்துட்டா வீட்டுக்கு. பயங்கரமான ஆயாட். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பா வந்து எங்களுக்கு முன்னாடி டாடா ஏசி எடுத்துன்னு வந்தாங்க. அவங்க ஒன்னும் நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகல. நாங்க வந்து பாத்தீங்கன்னா பைக்ல சீக்கிரமா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பெல்லாம் எப்போ வருவாங்க சாப்பிட்டு வரேன்னாங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆகும். நாங்க சாப்பிடவே இல்ல. சல்லுன்னு வண்டி எடுத்து நேரா வந்துட்டோம். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதை கிளீன் பண்றதுல அப்படியே கிளீன் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து என்னைக்கு ஊருக்கு போனேன், ஊருக்கு போறேன் போட்டு போன கோலம்புற அப்படியே இருக்கு. ஊருக்கு போட்டு போன கோலம் அப்படியே இருக்கா? ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி தெளிச்சு கோலம் போடுறது. மணி 9 ஆயிடுச்சு. போயிட்டு போலாம். எல்லாம் கட்டில் பீரோ எல்லாம் எங்க வைக்க, பீரோ இல்ல கட்டில் தானே, கட்டில் எப்படி மேல எடுத்துட்டு போனோம் எப்படி வைக்கணும் சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பிளான் பண்ணுவோம். தாத்தாவா ஃப்ரெண்ட்ஸ், பெரிய கட்டில் நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்துடுச்சு. ஆமா, அது போயிட்டு எடுத்துட்டு வரலாம். பெட் 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 நம்ம வீட்டுக்கு புது பெட் வந்துருச்சு. ஜஷிதா தான் ஃப்ரெண்ட்ஸ், அவளை ஒழுங்கா பாத்துக்கிட்டாதான் பெட் நல்ல கலர் இருக்குது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர் எல்லாம் போட்டுக்கணும் தெரியுமா? போட்டாதான் யூஸ் பண்ண முடியும். இது ஜஷிதா பிறந்தப்ப நாங்க வாங்கினது. 2 வருஷம் ஆயிடுச்சு, யூஸ் பண்ணவே இல்ல. அப்படியே பேக் பண்ணி நாங்க அந்த வீட்டுல வச்சிருந்தோம். ஆமா, இது கவர் பண்ணி அது மேல சாக்கு போட்டு வந்து பாத்தீங்கன்னா பேக் பண்ணோம். சூப்பரா இருக்கு. அது அப்படியே புதுசாவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புது வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு, உள்ள எடுத்துட்டு போலாம். அப்பா வந்துட்டு கிளம்பிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். கட்டல் எல்லாம் இறக்கிட்டு கிளம்பிட்டாரு. ஏன்னா அங்க அம்மா தனியா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க எல்லாரும் இருந்துட்டு. அதனால வந்து கிளம்பிட்டாரு. ஆனா இது ரொம்ப மொத்தம் கிடையாது. ஆமா, 5 இன்ச்சு தான். 5 இன்ச்சு 6 இன்ச்சு இருக்கும், அவ்வளவுதான். வெயிட் அதிகமா இருக்காது. அப்பா வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டாரு. இப்ப அம்மா அங்க தனியா இருப்பாங்கல்ல, அதனால கிளம்பிட்டாரு. ஏன்னா இப்ப கும்பலா இருந்துட்டு திடீர்னு விட்டுட்டு வந்தா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நாங்க பாய் சொல்லும் போது அவங்க கண்ணுலாம் லைட்டா கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அப்ப வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. இருக்க சொன்னேன், 4-5 நாள் கழிச்சு வரேன்னாரு.
பெட் எல்லாம் எடுத்துட்டு வந்தோமா, கட்டெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. கட்டில வந்து இப்ப நம்ம பெயிண்ட் அடிக்கிறவங்க அடிச்சுன்னு தான் இருக்காங்க அந்த வுட் ஒரு சேருக்குலாம். சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட்டை பெயிண்ட் அடிச்சுக்கலாம். பெயிண்ட் அடிச்சுட்டா வந்து நல்லா இருக்கும். சோ ஏன்னா அது உள்ள எல்லாம் கொஞ்சம் செல்ல அடிச்ச மாதிரி இருக்கு உள்ள. சோ அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பெயிண்ட் அடிச்சிடலாம். பெயிண்ட் அடிச்சுட்டா மேல எடுத்துட்டு போலான்னு இருக்கும். ஓகே, கீழே இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். தூக்க வந்தோடனே சாப்பாடு செஞ்சுட்டேன். வந்தோடனே சாப்பாடு செஞ்சுட்டியா? மீன் குழம்பு ஃப்ரிட்ஜ்ல இருந்ததா, அது இருக்கு, சூடு பண்ணி வச்சிருக்க, சாப்பிடலாம் நம்ம. ஓகே, காட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமியார் வீட்டுக்கு தான் போறோம். அங்க என்னோட கட்டில் பீரோ எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஏத்திட்டு வரலாம்னு சொல்லிட்டு என்னோட கல்யாண சீர்வரிசெல்லாம் ஒரு சில இதெல்லாம் அங்கதான் இருக்கு. மத்தெல்லாம் நான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு. கொஞ்சமா அண்டா குண்டா தான் இருக்கும். ஆமா, அதெல்லாம் போய் எடுத்துட்டு வந்து கழுவி மேல வந்து கவுத்துடலாம். நம்ம எங்க வீட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கட்டெல்லாம் எடுத்துட்டு வந்தோம். அது இருக்கு, இன்னைக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக வச்சிருக்கோம், கீழே வச்சிருக்கோம். ஆமா, கட்டலையும் பீரோ எடுத்துட்டு வந்தா அதுவுமே வந்து பெயிண்ட் அடிக்கணும், வார்னிஷ் ஏதாவது பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா பாலிஷ் பண்ணிடலாம் சொல்லிட்டு இன்னைக்கு எடுத்துட்டு வரோம். ஏன்னா இன்னைக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்க ஃபுல்லா அடிச்சு முடிச்சிருவாங்க. சோ அதுக்காக தான் நம்ம வீடு வந்து என்னைக்கு பால் காய்ச்சணுமோ அன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்டியா எப்படி இருந்தோ அதே மாதிரி ஜாலியா தான் இருக்குது. இப்பதான் பொருளை எத்தனை வரணும். ஆமா, அதெல்லாம் வச்சனாதான் கொஞ்சம் நல்லா பார்க்க வீடு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, சோஃபா எல்லாம் எதுவுமே வாங்கல இல்லையா. சோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிறத வந்து ஃபில் பண்ணுவோம். வாங்கறதெல்லாம் பொறுமையா வாங்கிக்கலாம் சொல்லிட்டு ஒண்ணு எடுத்துட்டு வந்து அரேஞ்ச் பண்றோம். இதெல்லாம் உள்ள எடுத்துன்னு போயில அளவு. ஆமா, ஒரு பெட் எல்லாம் இங்க இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன கட்டில் இருக்கு, அதையுமே எடுத்துட்டு வந்துடலாம். போய் போலாமா? ஓகே, சரிடா ஃப்ரெண்ட்ஸ். பீரோ பாக்குறாரா? ஆமா. சோ பீரோ வந்து பாத்தீங்கன்னா உள்ள அங்க இருந்து வந்த வீரசுரமா பேசிட்டே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள இருக்கிறதுலாம் ஒரு கட்டப்பாடு எடுத்துணும், சாக்கு வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில சாவி எடுத்துட்டு வரல. பீரோ சாவி எடுக்காம எப்படி எடுத்துன்னு வருவா? அப்படியே தூக்க முடியுமா? வெயிட்டா இருக்குமே. வெயிட்டா இருக்கா? சரி, உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து அது ஒரு அண்டா இருக்கு. நம்ம கல்யாணம் பானை எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. பானை எல்லாம் இங்கே இருக்கட்டும், அதனால அதெல்லாம் இங்கே இருக்கட்டும். நம்ம இந்த திங்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். எவ்வளவு சின்னதா இருக்குது பாரு இங்க கட்டிலு. அவ்வளவுதான் கட்டிலு, பெரிய கட்டில். இது எங்க அப்பா கிட்ட ஏமாத்திட்டாங்க தெரியுமா? பெரிய கட்டில் தான் ஆர்டர் பண்ணாங்க. ஒரு பானை தான் இருக்கு. சங்கீதா, நீ ஃபீட் பண்ண பில்லோலாம் இருக்குது, ஃபீடிங் பில்லோ. அதெல்லாம் வந்து அடுத்த குட்டி பையனுக்கு தேவைப்படும். கட்டில் தான் எல்லா திங்ஸும் கிடையாது. ரவுண்ட் பொருள் தான் இங்க இருக்குமே. மத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயாச்சு. அது உள்ள ஏதாவது இருந்தா இருக்கும். கழட்டு வா, நமக்கு கொஞ்சம் தான் இருக்குமே. அது உள்ள இருக்கு இன்னும் பொருள், அதனாலதான் அது சாக்கெல்லாம் பிச்சிச்சு, ஒரு மக்கி போயிடுச்சு. சாக்கே மக்கிடுச்சு. இவ்வளவுதான் குத்து வேலைக்கெல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்குது. இங்க பாருங்க, ஒட்டெண்ண ஃபுல்லா ஆயிடுச்சு. இது என்ன பண்ணணும், இங்க தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். ஆமா, வருஷத்துக்கு ஒரு தடவை கூட இதை எடுத்து கிளீன் பண்ணவே இல்லை நாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சாச்சு. ஃபுல்லா டஸ்டா கிடக்கு. ஏன்னா எடுத்து யூஸ் பண்ணவே இல்லல்ல. ஆமா, அதனால அப்படியே இருக்குது. அப்புறமா கீழே வச்சு தொடச்சு எடுத்துட்டு போயிடலாம். லைட்டா தொடச்சிக்க, ரொம்ப அங்க போய் கழுவிதான் வைக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஐட்டம் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் மெமரிஸ். இதை சேர்த்து வச்சு ஜஷிதா கல்யாணத்தப்ப வந்து கிஃப்டா குடுக்கறதுக்காக சேர்த்து வச்சிருக்கேன். அப்படியா? ஜஷிதா கல்யாணத்துக்கு நான் என்ன குடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா காட்டுறேன் வாங்க. என்னன்னு பார்த்தா இங்க பாருங்க, முத ஜஷிதாக்கு ஃபர்ஸ்ட் வாங்கின ஷூ தானே, குட்டி ஷூ. அதுக்கப்புறம் ஜஷிதாவோட குட்டி சொட்டரு, ஜஷிதாக்கு போட்ட சின்ன ட்ரெஸ். இதெல்லாம் வந்து ஜஷிதா பெருசான உடனே காட்டுறதுக்காக வச்சிருக்கேன். அப்படி இல்லன்னா வச்சுக்க, குட்டி பையனா குட்டி பாப்பாவோ வந்தாங்கன்னா அவங்களுக்கு போட்டுக்கலாம். இதெல்லாம் சின்னதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப குட்டி குட்டி ஆயிடுச்சுன்னு தனியா எடுத்து வச்சுட்டா தானே. கொஞ்சம் டஸ்டா நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்து வைக்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்வீட் மெமரிஸ். ஷாக்ஸ், ஷூ, பாப்பா அது பாப்பா தான் போட்டுக்கிறியா? இதெல்லாம் நம்ம பாப்பா போறதுக்கு முன்னாடியே நம்ம பாத்து வாங்கி காய வச்சு வச்சிருந்தோம், துவைச்சு. எல்லாம் அப்படியே பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன். சைஸ் பத்தாம போச்சுன்னு வச்சாச்சு. அப்படியே இதெல்லாம் வந்து ஜஷிதாவோட ஞாபகார்த்தம். ஜஷிதா பெரிய பொண்ணான பிறகு இதெல்லாம் ஒன்னோடதுன்னு சொல்லி காட்டுறதுக்காக எல்லாம் வச்சிருக்கேன். அது வரைக்கும் நல்லா இருக்குமா? குழந்தை எடுத்தது. கை கிளவுஸ், கால் கிளவுஸ், தொப்பி. வீட்டுல சீதனமா கொடுத்த கட்டிலும் கட்டியாச்சு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து அங்க வந்து பெரிய கட்டில எடுத்து வந்துட்டோமா. இப்ப நம்ம சின்ன கட்டில கட்டிக்கிட்டு இருக்கோம். சின்ன கட்டில கீழே, பெரிய கட்டில மேல. சரி.
பார்த்து எடுத்துட்டு போங்க. இங்க ஒரு போட்டோ ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அடைய இங்க பாருங்க. வா சூப்பரா இருக்கு சங்கீதா. நான் அது எடிட்டிங் அது மாதிரி பண்ணிருக்காங்க. இன்னும் பெரிய போட்டோ ஃப்ரேம் வந்து அங்க இருந்து அது எடுத்துட்டு வந்தாச்சு. இது வந்து ஒரு சின்ன போட்டோ ஃப்ரேம். இதெல்லாம் போயிட்டு செவத்துல ஞாபகமா மாட்டணும். போட்டோ ஃப்ரேம் நல்லா பேக் பண்ணி எடுத்து வைசீங்களா? பேக்கிங்ல தான் இருக்கு. சரி கட்டி எடுத்து வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல வந்து பீரோ எடுக்கறாங்க. பொறுமையா எடுங்க. சுகரா இருக்குல்ல? எல்லாமே ரீவர்க் பண்ணணும் சங்கீதா. அப்படியே மாவு மாதிரி கொட்டுது. 50,000 ரூபாய் கொடுத்தாரு அப்பவே எங்க அப்பா. அது ஏமாத்திட்டாங்க. ஆமா பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்குது. ஆனா அங்கங்க மாவா கொட்டுது சங்கீதா. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஓட்டையா வச்சிருக்கானுங்க. ஆமா அதே மாதிரி இங்கேயுமே இங்கே இருக்குதான். எல்லா இடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் பண்ணணும் போல அப்ப. ஃபுல் சர்வீஸ் பண்ணி தான் எடுத்துட்டு போனோம். பெயிண்ட் அடிக்கிறது ஏதாவது ஒர்க் எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். அழகா இருக்குல்ல டிசைன் நல்லாதான் இருக்கு. இந்த கட்டல் பீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரூம்ல அழகா அழகமா வச்சிருக்கோம். இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு பீரோவும் இந்த சைடு கட்டில். என்னோடது சின்ன கட்டில் பீரோன்றதுனால இந்த ரூம்ல காம்பாக்டா வந்து அடங்கிடுச்சு அப்படியே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். எத்த பிறகு ரூம் வந்து ஃப்ரீயா இருக்கு. நீ வேலைக்கு போறது சாப்பாடு கட்டி கொடுக்க கேரியர் கப் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க உங்க வீட்டுல. ஆமா அவர் அண்டா சைஸ்ல. இப்ப இம்மா சாப்பாடு யாரு சாப்பிடுவா? சாதம் ஒரு கேரியர் கப்பு பொரியல். கொஞ்சம் மாப்பிள்ளை நீ அப்ப ஒல்லியா இருந்தல நல்லா வெயிட் ஆகுது. நல்லா சாப்பிட்டு வெயிட் போறதுக்காக பெரிய பாத்திரமா வாங்கி கொடுத்துருக்காங்க போல. 5-6 வருஷம் கழிச்சு இப்பதான் வெளியே எடுத்து பாக்குறேன் நானு. இது மாதிரி ஒரு ஐட்டம் வாங்கினாங்கன்றதே எங்களுக்கு இப்ப தெரியாது. தூக்கு சட்டி வாலிலாம் இருக்கு எல்லாமே தொடச்சு. இதெல்லாம் இந்த வாளியில கஞ்சி எடுத்து போவாங்க விவசாயம் பண்றது. அதானே? ஆமா கஞ்சி எல்லாம் எடுத்துட்டு போலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் இங்க பாரு சில்வர் சோப்பு டப்பா இருக்குது. சில்வர் சோப்பு டப்பா. சரி என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து காட்டுறேன். இப்ப டஸ்ட் தொடச்சியா எடுத்து புடவெல்லாம் இருக்கு. இந்த புடவெல்லாம் எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் இதை பேக் பண்ணிடலாம். இதுலயுமே ஜெயசுதாவோட குட்டி குட்டி ட்ரெஸ் தான் எல்லாம் இங்க பாருங்க. டிசைன் டிசைனா ட்ரெஸ் இருக்கு. பாப்பாவோட ட்ரெஸ். ஜெயசுதா ட்ரெஸ் தான் அழகழகா இருக்கு. இங்க எடுத்து காட்டுறேன். இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கும். இந்த ட்ரெஸ் போட்டேன்னு வச்சுக்கா குட்டி ஏஞ்சல் மாதிரி இருப்பாரு ஜெயசுதா. சின்ன ட்ரெஸ் ஜெயசுதா ட்ரெஸ் தான் எல்லாம். ஜெயசுதா எல்லாத்தையும் பேக்ல எடுத்து வை. நீ மட்டும் பாகுபலி மாதிரி தூக்கி வைக்க மாட்டியா? தூக்கி வைங்க. அப்ப நான் தூக்குறேன். சிவாய எல்லாரும் ஒரு 4-5 பேரா சேர்ந்து சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீரோ வெளியே எடுத்துட்டாங்க. 5 பேரா சேர்ந்து வெளியே எடுத்திருக்கோம். நம்ம முக்கியமான பொருள் கட்டில் பீரோ தான். அதுக்கப்புறம் மொத்தம் ஈஸியா வச்சிடலாம். ஆமா ஏத்தியாச்சு. கட்டில் பீரோ பெட் எல்லாம் அம்மா வீட்டு சீர்வரிசை எல்லாம் இப்பதான் எங்க வீட்டுக்கு போகுது. ஏத்தியாச்சு. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறோம் நாங்க. எங்களோட கல்யாண சீர்வரிசை நம்ம புது வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துடுச்சு. எத்தனை வருஷம் கழிச்சு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுத்துட்டு வந்துருக்கோம்னு பாருங்க. கட்டில் பீரோ பெட் இதெல்லாம் வாங்கி வச்சது இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வரோம். இந்த பெட் வந்து சென்னையில மழையில நனைஞ்சிருச்சு. மழையில எல்லாம் நனையில சும்மா சொல்லாத. மொட்டை மாடியில போட்டு படுத்துட்டு இருந்தோம். டேங்க் போட்டுருந்தாங்களா? டேங்க் ரொம்பிடுச்சு. டேங்க் 2 எங்களை தாண்டி தண்ணி கீழே போச்சு. பெட்டு மேல வரைக்கும் நாங்க படுத்துட்டு இருந்தோம். அடியில தண்ணி போனதே தெரியல. வெள்ளத்துல மிதந்து இந்த சம்பவம் அது. ஆமா அதனால நனைஞ்சிருச்சு. அண்டா குண்டாலாம் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பழைய கட்டில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாலிஷ் பண்றதுக்காக அது உரசி எடுத்துட்டு பெயிண்ட் அடிச்சு புது கட்டிலாம் மாத்த போறோம். புது வீட்டுக்கு பெயிண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா அழகாக தான் இருக்கும் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடம் மட்டும் நம்ம பெயிண்ட் ஏதாவது அடிக்கலாம் சொல்லி கொஞ்சமாக பேட்ச் ஒர்க்லாம் பார்த்து எடுத்து போய் உள்ளே வைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்ட் அடிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டில் பளபளன்னு சூப்பராக ஆகிடுச்சு. பிங்க் கலர் வந்து இது என்ன கலர்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்கப்பா. நல்லா இருக்கு.
2 கட்டலுக்கும் ஒரே கலர் பெயிண்ட் அடிச்சாச்சு. 2 கட்டலுமே புது கட்டலா வந்து பாத்தீங்கன்னா பலபலன்னு பெயிண்ட் அடிச்சு மாத்திட்டு இருக்கோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதே கலர் தான், கொஞ்சம் அப்படியே தேஞ்சு போயிருந்ததா, ரொம்ப தேஞ்சிருச்சு. தூங்கல, பெட்டு போடாம அப்படியே வந்து தூங்கினதுனால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தேஞ்சு போச்சு, மேல ஏறி ஏறி இறங்கி. சோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா உரசிட்டு மறுபடியும் பெயிண்ட் அடிக்கிறாங்க. இந்த கட்டில வந்து இந்த கட்டிலையும் பெட்டு போல, எதுக்குதான் பெட்டு கட்டிலாம் வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரியல. அதாவது அப்படியே சும்மா தான் இருந்தது. இந்த கட்டில அப்படியே பொருள் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. இந்த கலர் நல்லா இருக்கிற மாதிரி தெரியல, லுக்காவே இல்ல. அதனால இதுக்குமே இந்த மர கலரே அடிக்கிறாங்க, கோல்டன் ப்ரௌன் கலர். புது வீட்டுக்கு புது கட்டல, ஆமா புது பெயிண்ட், புது பெயிண்ட் அடிச்சா புது கட்டு புதுதான். இந்த இது ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. பீரோ மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் படித்தீங்கன்னா பார்த்து பெயிண்ட் அடிக்கணும். தூக்கி உள்ள வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வச்சு அடிச்சுக்க வேண்டியதான். உள்ளே வச்சு அடிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒன்றும் டஸ்ட் எல்லாம் வரலையே, இதுல உரசினாங்க, அந்த அளவுக்கு டஸ்ட் எல்லாம் வரல. அதனால உள்ள வச்சு பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கட்டலுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. 2 கட்டலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்ட் அடிச்சு முடிச்சாச்சு. இப்ப மறுபடியும் நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து வரவே குப்பை மாதிரி இருக்கு. அரேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரெடி பண்ணணும். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.